ராமன் ஒரு சின்ன ஊர்ல தையல்காரரா இருக்கான். அவனோட மனைவி ஜானகி பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல டீச்சரா வேலை செய்றான். அவங்களுக்கு 2 புள்ளைங்க. வாடகை வீட்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்மளுக்கும் ஒரு சொந்த வீடு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு ஜானகி அடிக்கடி சொல்லுவா. ராமனும் கனவு காணுவான். ஆனா அவங்க வருமானத்துல சொந்த வீடு வாங்குறது ரொம்ப கஷ்டம்னு அவனுக்கு தெரியும். ஒரு நாள் ராமன் ஊர்ல இருக்க ஒரு பேங்க்ல போய் வீட்டு கடன் பத்தி விசாரிச்சான். பேங்க் மேனேஜரு அவங்க வருமானம், சொத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு, உங்களுக்கு இவ்வளவு கடன் கிடைக்கும்னு சொன்னாரு. ராமனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க ஊர் பக்கத்திலேயே சின்னதா ஒரு இடம் பார்த்து வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள்ல வீடு கட்டி முடிச்சாங்க. பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. புள்ளைங்க சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க. ஜானகி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நம்ம கனவு நனவாகிடுச்சுன்னு சொன்னான். ஆனா கனவு வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உண்மையான பிரச்சனை ஆரம்பிச்சது. மாசம் மாசம் கடன் கட்டுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ராமன் ராத்திரி பகலா வேலை செஞ்சான். ஜானகி கூட டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சான். ஆனாலும் செலவு கட்டுப்படி பண்ண முடியல. பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கூட கடன் வாங்க வேண்டியதா போச்சு. சில நேரம் சாப்பாட்டுக்கே காசு இருக்காது. ராமன் மனசு உடைஞ்சு போவான். இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடு கட்டணுமா தோணும். ஜானகி அவனை தேத்துவா. பரவாயில்ல, கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாகிடும்னு நம்பிக்கை கொடுப்பான். வருஷங்கள் போச்சு. ராமனும் ஜானகியும் ரொம்ப கஷ்டப்பட்டு கடனை கட்டி முடிச்சாங்க. வீடு அவங்களுக்கு சொந்தமா ஆச்சு. ஆனாலும் அந்த கடன் சுமை அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாத தழும்பை ஏற்படுத்திடுச்சு. கடன் வாங்கறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சிருக்கணும்னு ராமன் அடிக்கடி சொல்லுவான். அந்த சின்ன வீடு அவங்க கனவா இருந்தாலும் கடன் சுமை அவங்களுக்கு ஒரு பாடமா இருந்துச்சு. நடுத்தர குடும்பத்துக்கு கடன் சுலபமான விஷயம் இல்லைன்னு அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க.